வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம திணை அரிசி யூஸ் பண்ணி பணியாரம் செய்ய போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். திணை பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம், அரிசியெல்லாம் எவ்வளோ எடுக்கணும்னு. இப்போது திணை அரிசினா உங்களுக்கு தெரியும், இதுதான் திணை. கடுகு மாதிரி பொடியாக இருக்கும். இது ஒரு கிளாஸ். அதே டம்ளரில் 1/4 கிளாஸ் இட்லி அரிசி, அதே டம்ளரில் 1/4 கிளாஸ் உளுந்து. இந்த திணை வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கினா க்ளீனாக இருக்கும். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான், அதனால் ரொம்ப க்ளீனாக இருக்கும். மண் தூசி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தூசி மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். மூணுத்தையும் சேர்த்து நம்ம இப்போது ஊற வைக்கணும் தண்ணியில் 3 மணி நேரம். நான் வந்து ஊற வச்சுட்டேன், 3 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். திணை, அரிசி, உளுந்து 3ஐயும் ஊற வச்சுட்டு இதை போய் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் போய் அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, மையாக அரைஞ்சிரும். இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் உப்பு போட்டு அரைக்கலை. உப்பு போட்டு அரைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இனிப்புக்கு எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப உப்பாக தெரியும். அதனால் உப்பு போடாமல் தான் அரைக்கணும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் மூடி வச்சிடலாம். 1 ஹவர் இருக்கட்டும், அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாவை நான் வந்து 2ஆக பிரிக்க போகிறேன், இனிப்புக்கும் காரத்துக்கும். இப்போது இனிப்புக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு தான், ஆனாலும் உப்பு போட்டால் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நெய் வந்து உங்கள் இஷ்டம். இனிப்புனால இதில் கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம நெய்லே சுட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம நெய்லே சுட்டால் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ மாவில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நெய் வாசனையோடு இருக்கும். அதுக்கப்புறம் இனிப்பு வந்து நீங்கள் இதில் வெல்லம் சேர்க்கலாம், சர்க்கரை சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. இனிப்பில் வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். காரத்தில் கோதுமை மாவு சேர்க்கக்கூடாது. எனக்கு கூட இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ நான் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை திக்காக ஆக்கிக்க போகிறேன். நான் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதனால ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப டிஃபர்லாம் ஆகாது, ஒரு வித்தியாசமே தெரியாது. இனிப்பு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம காரம் ரெடி பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம காரம் செய்கிறதுக்கு தாளிக்கலாம். அதுக்கு கடுகு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி துருவுனது, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், வெங்காயத்தை இப்படி நல்லா பெசரி விட்டு போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது கார பணியாரத்துக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு கார பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. பட் எனக்கு வந்து இது கெட்டியாக தான் இருக்குது. நமக்கு இனிப்புக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் இலகு கொடுத்துருச்சு, அதனால் நான் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்தேன் இனிப்பில்.
இதில் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இப்போது பணியாரக்கல் வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன், நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்தான். இப்போது இதில் நான் இனிப்பு ஊற்ற போகிறேன். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது, எண்ணெயெல்லாம் குடிக்கல. அடுத்து வந்து நம்ம கார பணியாரம் ஊற்றலாம். நம்ம இப்போ திருப்பி போடலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் வந்து இது நல்லா உறிஞ்சாது, அதனால தான் நான் தாராளமாக எண்ணெய் ஊற்றினேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் இருக்கும், ஒட்டாது. ஆனால் எண்ணெயை குடிச்சிருச்சுன்னா கஷ்டம். ஆனால் இது வந்து எண்ணெய் குடிக்காது, அதனால தான் நான் தாராளமாக எண்ணெய் ஊற்றினேன். பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம இனிப்பு ஒரு ஈடு ஊற்றிட்டோம், காரம் ஒரு ஈடு ஊற்றிட்டோம், எண்ணெய் இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய திணை பணியாரம். இனிப்பு காரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.